மராட்டிய அரசால் சாத்தியமாகும் பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் சாத்தியமாகாது ஏன்? அன்புமணி கேள்வி. மராட்டிய அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லும் செய்தி என்னவெனில், பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகளில் தடையில்லை, மனம் மட்டும் இருந்தால் எதுவும் தடையில்லை என்பதுதான் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மராட்டியத்தில் 55.72 லட்சம் விவசாயிகள் வாங்கியிருந்த 36,585 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்கள் அம்மாநில அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு சில நாட்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்த 2044 கோடி கடனுடன் ஒப்பிடும்போது இரு மாநிலங்களின் கடன் தள்ளுபடிக்கு இடையிலான வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசமாக தோன்றுகிறது என தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற மராட்டிய மாநில அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவு வரலாற்று சிறப்புமிக்கதாகும். மராட்டிய பயிர்க்கடன் தள்ளுபடியால் அம்மாநில விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் அடைந்துள்ள பயன்களின் உயரத்தை தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் தமிழக விவசாயிகளுக்கு கிடைத்த பயன்களின் உயரத்திலிருந்து ஏணி வைத்தாலும் எட்ட முடியாது என்பதுதான் உண்மையாகும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2.5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக 50,000 கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள குறு விவசாயிகளுக்கு 5,000 முதல் 25,000 வரையிலும், பெரு விவசாயிகளுக்கு 5,000 மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மராட்டியத்தில் சிறு குறு பெரு விவசாயிகள் என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களிலும் 2 லட்சம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு விவசாயி 2 லட்சம் கடன் வாங்கியிருந்தால் அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 3 லட்சம் கடன் வாங்கியிருந்தால் 1 லட்சம் மட்டும் செலுத்தினால் போதும், அதற்கு போதிய காலக்கெடு வழங்கப்படும். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி வரையிலான 10 மாதங்களில் வாங்கப்பட்ட கடன்களில் ஒரு பகுதியை மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் மராட்டிய மாநிலத்தில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான 6 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன்களில் 2 லட்சம் தள்ளுபடி செய்யப்படும். இதனால் மேல முடியாத கடனில் இருப்பவர்கள் சிக்கிக் கொண்ட விவசாயிகள் கடன் கூட தள்ளுபடி செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள கடன் தள்ளுபடி திட்டத்தால் 14.22 லட்சம் பேர் பயனடைவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் சில ஆயிரம் பேருக்கு கூட முழுமையாக கடன் தள்ளுபடி கிடைக்காது. மாறாக மராட்டியத்தில் 55.72 லட்சம் பேருக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி அல்லது 2 லட்சம் தள்ளுபடி செய்யப்படும். இதன் மூலம் உழவர்கள் கடனிலிருந்து விடுதலையாகி உழவை தொடர முடியும் என தெரிவித்துள்ளார். மராட்டிய அரசின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மதிப்பு 7.69 லட்சம் கோடியாகும். அதில் 4.75% அதாவது 36,000 கோடியை கடன் தள்ளுபடிக்காக மராட்டிய அரசு ஒதுக்கியுள்ளது. ஆனால் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மதிப்பு 4.52 லட்சம் கோடி எனும் நிலையில் அதன் கடன் தள்ளுபடி மதிப்பு வெறும் 0.45% மட்டுமே உள்ளது. மராட்டிய அரசு தள்ளுபடி செய்த கடன் அளவை விட 10 1 பங்குக்கும் குறைவாகவே தமிழ்நாடு அரசு கடன் தள்ளுபடி செய்யவுள்ளது என தெரிவித்துள்ளார்.